உறவுகளை பற்றி முத்துக்குமார் ஆனந்த விகடன் இதழில் தொடர் எழுதினார். அம்மா அப்பா அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை அப்படி ஒவ்வொரு உறவுகளை பற்றியும் ஒரு வாரம் எழுதினார். அந்த தம்பி ஒரு கட்டளை இட்டார். ஆனா அது எங்க அம்மாவை பத்தி மட்டும் பேச சொல்லாதீங்க அப்படின்னா. அவருடைய எனக்கு என்னன்னா, இந்த சமகாலத்துல அனைத்தையும் சாதித்து காட்டக்கூடிய இளைஞர்கள், அது தமிழை பேசினா மட்டும் தமிழர்கள் அல்ல, தமிழர்களாக இருந்து வாழக்கூடிய இந்த என்னுடைய தம்பி முத்துக்குமார் ஒரு பெரிய மகா கலைஞன். அந்த கலைஞனை தந்து விட்டு போயிருக்கிற ஒரு தாய் தான். முத்துக்குமாருக்கு அம்மாவை பற்றிய பெரிய ஏக்கம் இருக்கு. அது ரொம்ப பாதிச்சுது. அந்த கட்டுரை படிச்சுட்டு தான் எனக்கு உண்மையை சொல்றேன், அந்த கட்டுரை பிறகுதான் அந்த படத்தையே நான் இந்த திரைப்படமா எடுக்குன்ற அளவுக்கு கூட நான் வந்தேன். எனக்கு பாதிக்கு மேல அந்த கட்டுரையினால படிக்க முடியல. அது நீ பேசினாலும் சரி கட்டுரை படிச்சாலும் சரி தெரியாது. இப்படி ஒரு கலைஞனை எங்களுக்கு தந்துட்டு போன அந்த அம்மாவுக்கு என்னுடைய வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துல நான் 2 பாடல்கள் இருக்கேன். முதல்ல அந்த 2 பாடல்கள், அந்த என்ன செஞ்சு போற பாடலும், அதுக்கப்புறம் அந்த ராஜா பாட்டு பாடலும். முதல்ல தங்கரந்தனை பத்தி பேசணும். என் குடும்பத்தில் ஒருத்தர் தான் அவர் நான் நினைக்கிறேன். என்னுடைய மூத்த அண்ணன் நான் நினைக்கிறேன். என்னுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலும் அவர் கூட இருக்காரு. ஒவ்வொரு தரையும் என்னை தொலைபேசியில் கூப்பிடுவார், நேரில் கூப்பிடுவாரு, என்ன மிரட்டுவார். இப்படி ஒரு அவர் மட்டும் இல்லை, அக்காவும் எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு குடும்ப உறுப்பினராக தான் நான் நினைக்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 2 பாடல்கள். ஒரு பாடல் அவருடைய அலுவலகத்திலே அவன் எழுதணும். பாடல் எழுதி முடிச்ச உடனே இந்த பாட்டுக்கு நான் என்ன பண்ணணும்னாங்க, உங்க அன்பு மட்டும் போதுங்க. இல்லை நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காசோலை, அந்த செக், அந்த காசோலை நான் முத்துக்குமார் அப்படின்னு போட்டு தமிழ்ல எழுதி கொடுத்தாரு. எனக்கு தமிழ்ல அந்த முதல் காசோலை அவர் கொடுத்த காசோலை. நான் அதை அப்படியே ஒரு நகல் எடுத்து வச்சேன். அந்த காசோலை வங்கியில போட்டு ஒரு நகல் வேறு எடுத்து வச்சிருக்கேன். நான் சொன்னேன், எங்க வங்கியில ஒத்துப்பாங்களான்னு தெரியலையானே அப்படின்னு. எவன் ஒத்துக்க மாட்டேன் என்ன சொல்லுது, அவ்வளவு என்கிட்ட என் நம்பர் இருக்கு, நான் பேசுறேன் அப்படின்னு கூட சில வார்த்தைகள்லாம் சேர்த்து சொன்னாரு. அப்புறம் வங்கியில் அதை ஏற்றுக்கிட்டாங்க, போட்டவங்க. 2வது பாடல் மறுபடியும் அவர் அலுவலகத்தில் எழுதணும். எழுதும்போது அந்த மின்சாரம் தடைப்பட்டு போச்சு. என்னுடைய கார்லேயே மகாலிபுரம் வரைக்கும் போயிட்டு போகிற வழியிலே அந்த பாட்டை எழுதி முடித்தோம். மறுபடியும் கையை பிடிச்சிட்டார். கங்காரங்கிட்ட பேசும்போது கையை இறுக்கமா பிடிச்சிப்பார், நம்மளுக்கு வலிக்கும். அந்த அன்பு உள்ளங்கையிலிருந்து அப்படி நரம்பு வழி அப்படி உள்ள தீரிட்டு வரும். பிடிச்சிட்டு இந்த பாட்டுக்கு நான் உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. எதுவுமே பண்ண வேணாம், நீங்க படத்தை ஹிட் பண்ணுங்க, அது போதுன்னு. என்ன இல்ல நீ என்ன செல்லு வச்சிருக்க, பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம் போற, ஒருத்தர் தான் பெரிய ஒருத்தர் அவனை பிடிச்சிருவோம் அப்படின்னாரு. அப்புறம் இந்த சாம்சங் அது என்ன பண்ணது, சாம்சங் கேலக்ஸி அந்த போன் வாங்கி கொடுத்தாரு. நான் அந்த ட்விட்டர், ஃபேஸ்புக், பிளாக் எதுலையும் நான் இருக்கிறது இல்லை. எனக்கு நேரம் இருக்குது. அதனால இதுல நெட் வசதியெல்லாம் போட்டு இன்டர்நெட் மெயிலெலாம் செக் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் நான் 3 மாசம் ஒரு தான் அந்த மெயிலை செக் பண்ணுவேன். இல்லை உங்களுக்கு தேவை இருக்கு அப்படின்னாரு. நான் அது ஃபுல்லாக கேம் போட்டு என் பையன் கேம் விளையாடிட்டு இருக்கேன். வழக்கம் போல நான் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு நான் அவருக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பிச்சேன். அம்மாவின் கைபேசிக்காக அண்ணனின் கைபேசி கிடைத்தது அப்படின்ட்டு அனுப்பிச்சேன். அது இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. அம்மாவை பத்தி பேச சொல்றாங்க. எனக்கு சின்ன வயசுலயே அம்மா இறந்துட்டாங்க, ஒரு 4-5 வயசுலயே. ஆரம்பத்துல அந்த சோகம் இருக்கும். அதுக்கு பிறகு கல்லூரி படிக்கும்போது லாசார் ராமாமிர்தம் எழுத்தாளர் லாசாரோட ஒரு சிந்தாநதின்னு ஒரு கட்டுரை, அந்த புத்தகத்தை ஒரு கட்டுரை படிச்சேன். அதுல ஒரு வரி இருந்தது, உன் அம்மா என் அம்மா என்று தனித்தனி அம்மா கிடையாது, அம்மா என்றால் ஒரே அம்மா தான், எல்லா அம்மாவும் ஒரு அம்மா அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு வாழ்க்கை பற்றின அந்த பார்வையை மாறிடுச்சு. இந்த மேடையில இருந்தவங்க எல்லாருமே என்னுடைய மக்கள் தான், இங்க வந்திருக்க எல்லாருமே என்னுடைய மக்களை தான் நான் நினைக்கிறேன். அந்த கட்டுரை பெரிய கட்டுரை, அது 10 நிமிஷம் ஆகும், பரவாயில்லையா? இதுனா அந்த புத்தகம் வாங்கி எல்லாரையும் படிக்க சொல்லிடுவோம், அதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.
ரோஹித் குருபிரமனுக்கு என்னுடைய வாழ்த்து.